ஹே, நாளைக்கு இருந்து எனக்கு ஒரு ரூமு, அப்புறம் ஸ்கூல் போக புது பேக்கு ஷூ எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஆமாவா? அப்ப நீங்க இருந்து போயிட்டா எங்களை மறந்துடுவியா? ஏய், இல்ல இல்ல இல்ல, நான் எப்படிலாம் உன்னை மறப்பேன்? கண்டிப்பா உன்னை வந்து நான் டெய்லி பார்ப்பேன். நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். முடியெல்லாம் பாரு எப்படி களைஞ்சிருக்குன்னு. நாளைக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்? நாளைக்கு நீ புது வீட்டுக்கு போக போற. உன்னைய கூட்டிட்டு போக புது அப்பா அம்மா வராங்க. என்ன சார், தூங்கிட்டீங்களா? மெசேஜே காணும். என்ன மேடம், என்ன மிஸ் பண்ணுறீங்களா? சொல்லுங்க பிரதர், இப்போதான் டைம் கிடச்சிச்சா? பிரதரா? சும்மா தான் பிரதர்னு கூப்பிட்டா என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஷாக் ஆயிட்டீங்க போல. ஷாக் இல்லை, பட் உன் வாய்ஸை கேட்கணும்னு நினச்ச என்னோட லிட்டில் ஹார்ட் தான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன பிரதர், மிட் நைட் ரொமான்ஸா? Hi ma'am, parcel for Pavani. அப்புறம் கிஃப்டெல்லாம் வந்திருக்கு போல. ஹலோ மேடம், கிஃப்ட் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். கிஃப்டா? எனக்கா? அப்புறம் லவ் சொல்லிட்டீங்க போல. அட போலாம் சார், இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். ஆனால் லவ் மட்டும் சொல்ல மாட்டார். ஆரம் சொல்லலைன்னா என்ன, நீ உன் லவ் சொல்ல வேண்டியது தானே. பவுனி, ஏய் என்ன ஆச்சு? பவுனி, ஏய் என்ன ஆச்சு? நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், நீ ஏன் உன் லவ் சொல்ல மாட்ற? சரி இப்போ சொல்லு, ஏன் நீ உன் லவ் சொல்ல மாட்ற? சின்ன வயசுலேயே நிறையா ரிஜெக்ஷனை பார்த்தாச்சு. இப்போ ஆனும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட் அகெயின். இது இப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல போய் மீட் பண்ணி பாருங்க. லைஃப் ஷுட் மூவ் ஆன்டா, இப்படி இருக்க முடியாதுல்ல. நீ நேற்றுக்கு நடந்த விஷயத்த இப்போ உன் ப்ரெசன்ட் லைஃப்பில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா நாளைக்கு எல்லாமே மாறலாம்.
Hi, Aaron. Sorry to disturb. Just wanted to ask you, are you free to meet tomorrow? யா மீட் பண்ணலாம். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் கால், பட் நானும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டேன், பட் பிஃபோர் ஐ கம் டு யூ, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஹாய். ஹாய். சாரி, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல, கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. உங்களுக்கு நர்வஸா இல்லையா? ஏன், என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்ற? உனக்கு என்ன பிடிக்கலையா? சரி, நான் கிளம்புறேன். பவுனி, சாரி, ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். எனக்கு தெரியும் உனக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும்னு, பட் உண்மை இதுதான். என்னால் பேச முடியாது. இவ்வளோ நாளாக உன்கிட்ட பேசுகிறதே இந்த ஏஐ ஆப்பை வச்சு தான். எனக்கு தெரியும் உனக்கு இது ஹர்ட்டாக இருக்கும்னு, பட் நான் உன்னை ஏமாத்துன்னு நினைக்கல. என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அது நான் உன் கூட பழகின நாள் மட்டும்தான். அந்த டைமில் எனக்கு சரியாக தப்பான்னு தோணுது. இப்படி இருக்கிறனாலேயே என் லைஃப்பில் நான் பார்த்தது வெறும் ரிஜெக்ஷன், டிசப்பாயின்மெண்ட், பெயின் மட்டும்தான். பட் இதெல்லாம் மறக்க வச்சது நீ தான். ஸோ இந்த விஷயத்துலையும் திரும்ப ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். அதை விட முக்கியமான விஷயம், உன்னை லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். பாவனி, ஐ லவ் யூ. ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி ஹோப் வச்சு அது நடக்காமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகும்ல எனக்கு மட்டும்தான் சரி.